ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாகவும் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நாம் யாரும் 5வது ஞானப்பாட்டின் முதல் 4 கவிகளை பாடுவோம். ஞானப்பாட்டியின் 5 முதல் 4 கவிகள். அலங்கார வாசலாடை கோவிலுக்குள் போற்றி, தெய்வ வீட்டின் நன்மையானை ஆத்மத்தில் போற்றி என்கிற 5வது ஞானப்பாட்டின் முதல் 4 கவிகளை பாடுவோம். இன்றைய நாளுக்கென்று நாம் முறைமுறையாக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 105 1 முதல் 11 வாக்கியங்கள். சங்கீதம் 105 1 முதல் 11 வாக்கியங்கள். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்திகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக யாக்கோபின் புத்திரரே, அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும். அவர் ஈசாக்கு தீட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக.
என்னோடு வழி நடத்தி வருகிறபடியால் உமது தூய பெயரை பற்றிய பயபக்தியோடு கூடிய அன்பு எங்களுக்கு இருக்கும்படி நீர் அருள் புரிய வேண்டும் என்று உம்மோடு பரிசுத்த ஆவியானவரோடு என்றென்றும் உயிரோடு அரசாளுகிற எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோ. திருத்துவ திருநாளைக்கு பின் வருகின்ற 2ஆம் ஞாயிறு இந்த நாளுக்குரிய வேத பகுதிகளை வாசிக்க கேட்போம். முதலாவது பழைய ஏற்பாட்டு பகுதி ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1 - 6 வசனங்கள். ஆதி ஆகமம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 6 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கவனமாக கேட்போம். இன்றைய நாளுக்கான பழைய ஏற்பாட்டின் வேத பகுதி அது ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1 - 6 வரைக்கான வாசகம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணைக்காரனாய் இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்பப்பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். வாசிக்கும்படி கொடுக்கப்பட்ட வேதம். இருந்தவரும் வருகிறவருமாகிய சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். மகிமையுள்ள கடவுளே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். வல்லமையுள்ள கடவுளே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். என்றென்றும் உள்ள கடவுளே, நீர் பரிசுத்தர். ஆமென். அந்தபடி இந்த நாளுக்குரிய நிருப வாக்கியத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின நிருபம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 - 24 வரை. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 - 24 வரை உள்ள பகுதியை வாசிக்க கவனமாய் கேட்போம். இந்த நாளைக்குரிய நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 24 வசனங்கள் முடிய. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல். என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறதெப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம்.
இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவர்களுக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவர் அன்பாயிருக்க வேண்டுமென்பதே அவருடைய கற்பனையாயிருக்கிறது. அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம் என்பதே 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். நாம் நித்திய ஜீவனை அடையும்படி ஆண்டவர் தாமே இந்த திருவார்த்தைகளை நம்முடைய இருதயங்களில் நிலைத்திருக்க செய்வாராக. ஆமென். உங்களை இருளில் நின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்தவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணியாகும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இந்த நாளுக்குரிய நற்செய்தி பகுதி லூக்காவின் நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 24 வரை. லூக்கா 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 24 வரை உள்ள பகுதியை வாசிக்க கவனமாய் கேட்போம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் தொடங்கி. இயேசு அவரிடம் கூறியது, ஒருவர் பெரிய விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்து பலரை அழைத்தார். விருந்து நேரம் வரவே அவர் அழைப்பை பெற்றவர்களிடம் தம் பணியாளரை அனுப்பி, வாருங்கள், எல்லாம் ஏற்கனவே ஏற்பாடு செய்தாகிவிட்டது என்று சொன்னார். அவர்கள் எல்லாரும் ஒருவர் பின் ஒருவராய் சாக்கு போக்க சொல்ல தொடங்கினர். முதலில் ஒருவர், வயல் ஒன்றை வாங்கி இருக்கிறேன், அதை நான் கட்டாயம் போய் பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார். இன்னொருவர், நான் 5 ஏர்மாடுகளை வாங்கி இருக்கிறேன், அவற்றை ஓட்டி பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார். வேறொருவர், எனக்கு இப்போதுதான் திருமணம் ஆயிற்று, ஆகையால் என்னால் வர முடியாது என்றார். மற்றொருவர், பணியாளர் திரும்பி வந்து இவற்றை தம் தலைவருக்கு அறிவித்தார். வீட்டு உரிமையாளர் சினமுற்று தம் பணியாளரிடம், நீர் நகரின் வீதிகளிலும் சந்துகளிலும் விரைந்து சென்று ஏழையர், உடல் ஊனமுற்றோர், பார்வையுற்றோர், கால் ஊனமுற்றோர் ஆகியோரை இங்கே கூட்டி வாரும் என்றார். பின்பு பணியாளர், தலைவரே, நீர் பணித்தபடி செய்தாயிற்று, இன்னமும் இடம் இருக்கிறது என்றார். தலைவர் தம் பணியாளரை நோக்கி, நீ வழியோரங்களிலும் நடைபாதைகளிலும் போய் என் வீடு நிரம்பும் அளவுக்கு மக்களை வற்புறுத்தி கூட்டி வாரும். அழைக்க பெற்றவர்கள் எவரும் என்னுடைய விருந்தை சுவைக்க போவதில்லை என உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பது. பராபரனுடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு நம்முடைய விசுவாச பிரமாணத்தை பரிசுத்த அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியுடன் அறிக்கை செய்வோம். வாருங்கள். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கும் வல்ல பிதாவாகிய பராபரனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன்.
பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னிமரியாடத்தில் பிறந்து உங்கள் காத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவரிடத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். கர்த்தர்கேறி சர்வத்திற்கும் வல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பக்கத்தில் இருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரிழந்தோரையும் மருத்துவ நாயகர் பணி வருவார். பரிசுத்த ஆவியானவரை சுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களோட ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசத்தில் இறுதி பரிந்து நிலைத்திருக்க ஆண்டவர் நம் அனைவருக்கும் துணை செய்வாராக. சபையார் அமரவும். தோத்திற்கு அணைக்கை செலுத்த விரும்புகள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் கீழ்த்தினை வர நான் அன்போடு அழைக்கிறேன். மகா இரக்கமும் மிகுந்த கிருபையும் உள்ள ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த ஓய்வு நாளுக்காக நன்றியோடு உண்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இதோ ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிற திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரை கண்ணோக்கி பார். இந்த ஆண்டிலும் இந்த 6 மாதங்களில் எத்தனையோ காரியங்களை, நன்மைகளை, தீமைகளை இந்த செவிகளிலும் இந்த கண்களிலும் பார்த்திருக்கிறோம். கர்த்தர் இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் போதுமானவராய், வழி நடத்தினவராய், ஆசீர்வதித்தவராய், கைவிடாதவராய் எங்களை பாதுகாத்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபையே என்று வேதம் சொல்லுகின்றபடி உடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரங்களை, நன்றிகளை, துதிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். நன்றி செலுத்த வந்திருக்கிற எங்கள் அன்பு தாயார் திருமதி நிர்மலா அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வெளிநாட்டில் இருக்கிற அருமையான மகள் மருமகனுக்காக, குறிப்பாக நாளைய தினத்திலும் பிறந்த நாள் காணுகிற அருமையான பேரன் ஜோனத்தானுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி ஆண்டவரே, இந்த நேரத்திலும் அன்பு மகள் எப்சிபா, ஆண்டவரே, அவருடைய மருமகனை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதி, அவர்கள் குடும்ப வாழ்வில் கொடுத்த அன்பு குழந்தைக்காக நன்றி செலுத்தும். ஜோனத்தானோடு உடைய கரம் கூட இருக்கும். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதா அவனை கனப்பண்ணுவார் என்ற வேத வார்த்தையின்படி அருமையான அன்பு தாயார் கணவரை, குடும்பத்தின் மக்களை ஆண்டவர் நிறைவாரி ஆசீர்வதி. ஆண்டவரே, திறக்க போகிற புது மாதமும் இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள் எல்லாருடைய வாழ்விலும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிற ஒரு மாதமாக இருக்கட்டும். தங்களுக்குள்ளாய் தங்கள் மனதை திறந்து இந்த சமூகத்தில் ஏறெடுக்கிற ஜெப குறிப்புகளை கண்ணோக்கி பார். எத்தனையோ தேவைகளோடு, கண்ணீர்களோடு கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்கிற விசுவாசத்தோடு ஜெபிக்கிற அந்த ஜெபங்களை கண்ணோக்கி பார். ஆண்டவர் அந்த தேவைகளை சந்தி. வேதம் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்ற வேத வார்த்தை. வியாகுலங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் நீக்கி நீர் ஆசீர்வதி. வருகின்ற வாரத்தில் பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதி. மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். மீண்டும் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக நாம் யாவரும் 130வது ஞானப்பாட்டின் முதல் 4 கவிகளை பாடுவோம். ஞானப்பாட்டியின் 130 முதல் 4 கவிகள். நான் தேவரீரை கர்த்தரை துதிப்பேன், அடியேன் எல்லாரும் முன்னே உண்மையை அறிக்கை பண்ணுவேன். Yeah.
கேட்கிறேன் பிதாவே. இந்த நாமம் பரிசுத்தப்படுவதும் இந்த ராஜ்யம் வருவதும் இந்த சித்தம் பரமத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றொரு ஆகாரத்தை எங்களுக்கு தார். நாளை கொண்டு கொண்டிருக்கிற பாவங்களை மன்னி எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமில் திரட்சி ராஜ்யம் வல்லமையும் என்று ஆமாம். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பார். கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருள்வாராக. ஆராதனை நிறைவு பாடலாக 93வது ஞானப்பாட்டை பாடுவோம். எகோவா 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 உமக்கென்றும் துதி மாதோத்திரம் ஆமீன் ஆமீன் என்ற 93வது ஞானப்பாட்டை பாடுவோம். கடவுளின் அன்பும் சமாதானம் ஆசீர்வாத ஐக்கியமும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் கூட இருந்து சமாதானத்தோடு போ. உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன், நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற வேத வார்த்தைகள் கர்த்தர் உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் கையிட்டு செய்கின்ற வேலையோடு கூட இருந்து புதிய வாரத்தையும் பிறக்க போகிற புதிய மாதத்தையும் கிருபையாய் நிறைவாய் ஆசீர்வதித்து காப்பாராக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. சுவாமி கிருபையாய், கிறிஸ்துவே கிருபையாய், சுவாமி கிருபையாய். ஆமென். ராவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.